டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜும் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். இதில் இந்த கொஷினில் வந்து டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் இந்த கான்செப்ட் வரும். இன்னொன்று சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் லாஸ்ட் மாதிரி அந்த கொஷின் அந்த டிஸ்கவுண்ட் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டும் இங்கே வந்து வரும். ப்ராடக்ட் இஸ் மார்க் ஃபார் 1200. ஒரு ப்ராடக்ட் வந்து 1200 இருக்கு. ஆஃப்டர் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% and 15%. அதே மாதிரியே 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து வாட் இஸ் த ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் இப்படி பண்ணும்போது வேறு ஆஃப்டர் த சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட் மெத்தடில் எப்பயும் போல் நம்ம எம்பி இதெல்லாம் வச்சு காஸ்ட் ப்ரைஸ் இதெல்லாம் வச்சு ஃபைன் பண்ணுவோமா. மார்க் ப்ரைஸ் எவ்வளோ 1200 கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 10%, செகண்ட் டிஸ்கவுண்ட் 15%. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 10% டிஸ்கவுண்ட் வச்சு நம்ம அப்ளை பண்ணணும். 10% ஆஃப் 1200 வந்து நமக்கு எவ்வளோ 120 கிடைக்குமா. டேரெக்டாகவே நம்ம சொல்லலாம் 10% ஆஃப் 120 ஒரு 0 கட் பண்ணிட்டோம்னா நமக்கு டேரெக்டாக 120 கிடைச்சிடும். இப்போ இதோட நியூ ப்ரைஸ் எவ்வளோ, இந்த 1200ல் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணது 120 பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 1080 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குமா. அடுத்து ரெண்டாவது 15% டிஸ்கவுண்ட் வந்து ரெண்டாவதுனா இந்த டோட்டல் அமௌண்ட் நம்ம வந்து இந்த 1200 வந்து எடுத்துக்கூடாது. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ண ஃபைனல் வேல்யூ தான் நமக்கு டிஸ்கவுண்ட்டாக வந்து இந்த இடத்துல கிடைக்கும். இந்த 1080 தான் 15% சொல்லிட்டு எடுத்துக்கணும். அப்போ 15% ஆஃப் 1080 என்ன, டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100 into 1080 அப்படின்னு வருமா. அப்போ நமக்கு ஃபைனல் வேல்யூ வந்து அதாவது 15% அப்ளை பண்ணதுக்கப்புறம் 162 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இதில் ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 1080ல் திரும்பி இங்கே எப்படி 1200ல் 120 மைனஸ் பண்ணோமா. இப்போ இந்த 1080ல் வந்து 162 மைனஸ் பண்ணோம்னா அதுதான் வந்து ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ். அதுதான் 908. ஆப்ஷன் வந்து பி தான் வந்து நெக்ஸ்ட் மெத்தட் பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம இங்கே ஃபார்முலா பார்த்தோமா லாஸ்ட் செம்மில். அதே ஃபார்முலா A = 10%, B = 15%. இதே ஃபார்முலா இதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு 23.5% கிடைக்குமா. இப்போ அது கிடைச்சதை வந்து இந்த செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ஃபார்முலாவில் அப்படியே நமக்கு அப்ளை பண்ணுறோம். அப்படியே அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், என்பி வந்து 1200 கொஸ்டின் கிவன் 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து 23.5 வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். இந்த 23.5 வந்து இங்கே மைனஸ் பண்ணி ஹோல் டிவைடட் பை 100. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் 980 அப்படின்னு 918 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.